Hi guys, welcome to Suki Institute of Excellence. நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜேஇ அண்ட் as well as நீட் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சம் டாபிக்ஸ் ஆஃப் ஜேஇ அண்ட் நீட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் ஜேஇ நீட் அதையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இஃப் யூ ஆர் அ ஜேஇ ஆர் நீட் ஆஸ்பரண்ட். எஸ், லெட்ஸ் மூவ் டு த சம்ம பாருங்க. The acceleration due to gravity on the Earth's surface is g. Okay. If the diameter of the Earth reduces to half of its original value and mass remains constant, then acceleration due to gravity on the surface of the Earth would be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான சம்ங்க. இது வந்து ஜேஇஇ 2023 கேட்டிருக்காங்க இஃப் ஐம் நாட் ராங். பட் இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் half of its value, half of its ஒரிஜினல் வேல்யூ இல்லாட்டி அந்த மாதிரி ஹாஃப் இல்லாட்டா டபுள் ஆகிருக்கு அந்த மாதிரி சம்ஸ் கிராவிடேஷனில் பார்த்தா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 4 to 5 லைன்ஸ்குள்ளே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் அதை லீவ் பண்ணிடவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். ஓகேவா? ஸோ கைஸ், வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி சொல்லுங்கள். எஸ், சொல்லுங்கள். g is equals to gm by r square. கரெக்டா? ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இந்த கொஸ்டினில் இஃப் த டயமீட்டர் ஆஃப் த எர்த் ரெடியூசஸ் டு இட்ஸ் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூன்னு சொல்லிட்டு மாஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜியையும் இந்த ஆரையும் தான். ஓகேவா? ஸோ ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாமா மேலே உள்ள ஈக்குவேஷனை வச்சு? ஓகேவா? இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/r ஸ்கொயர் தானே. இந்த மாஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஜியும் கான்ஸ்டன்ட். இப்போ 1/r ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ இப்போது 2 ஜி இருக்குது. கரெக்டாக? ஒரு ரேடியஸ் வந்து ஒரிஜினல் ரேடியஸ் அண்ட் இன்னொரு ரேடியஸ் வந்து ஹாஃப் ஆஃப் ரேடியஸ். கரெக்டாக? ஸோ 2 ஜி இருக்குது அண்ட் as well as 2 ஆர் இருக்குது. ஸோ G2 by G1 is equals to R1 by R2. எப்படி போட்டுன்னு தெரியுதா? G2 is inversely proportional to R2 and G1 is inversely proportional to R1. ஸோ அதனால் இப்படி போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆர் ஸ்கொயர் வரும். இந்த போட்டிருக்கோமா? G is directly proportional to inversely proportional to R ஸ்கொயர்னு. ஸோ ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த R2 இருக்குல்ல, அதாவது நியூ வேல்யூ ஒரிஜினல் வேல்யூவோட ஹாஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ அது எப்படி போடலாம்? G2 by G1 is equals to R1 square by R1 by 2 the whole square. கரெக்டா? எஸ். யா. இப்போ பாருங்க, G2 கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா the acceleration due to gravity தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் G2, நியூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? G2 is equals to கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 4G1 சொல்லி வரும். ஓகேவா? R1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அண்ட் இந்த 2 ஸ்கொயர் மேலே போகிறப்போ 4ஆக மாறும் அண்ட் G1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ G2 is equals to 4G1. ஸோ ஆன்சர் வில் பி 4G. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட்.